தசகம் 33. அம்பரீஷனின் வரலாறு. வைவஸ்வத மனுவின் மகன் நபாகன். அவனுக்கு பிறந்த நபாகன் என்ற அரசனுக்கு அம்பரீஷன் மகனாக தோன்றினான். அவன் 7 கடல்களும் சூழ்ந்த நிலத்திற்கு தலைவனாக விளங்கினான். ஆயினும் உன் பக்தர்களிடத்திலும் உன்னிடத்திலும் எப்பொழுதும் பக்தி செலுத்தி மகிழ்ந்திருந்தான். தேவனே, உன் அன்பிற்காகவே எல்லா செயல்களையும் செய்து வந்த அம்பரீஷனுடைய பக்திக்கு மெச்சி அவனுக்கு விரைவிலேயே அருள் புரிந்தாய். அவன் வேண்டாமலேயே அவனை காக்கும்படி 1000 முனைகளை உடைய சுதர்சனத்திற்கு ஆணையிட்டாய். பின் அந்த அம்பரீஷன் யமுனை கரையில் இருந்த மதுவனத்தில் நல்ல மனமுடைய மனைவியோடு கூடி சிறந்த வழிபாட்டினை செய்ய தொடங்கினான். அந்தணர்களுக்கு 60 கோடி பசுக்களை தானம் கொடுத்து உன்னை வழிபடும் பொருட்டு 1 ஆண்டு காலம் துவாதசி விரதத்தை மேற்கொண்டான். பாரணை செய்ய வேண்டிய தினத்தில் உன் வழிபாடு முடியும் தருணத்தில் துர்வாச முனிவன் அம்பரீஷனின் அரண்மனைக்கு வந்தார். அந்த அரசனும் துர்வாச முனிவனை உணவினை உண்ணும்படி வேண்டினான். பிறரை துன்புறுத்தும் இயல்பினை உடைய அந்த முனிவனும் தன் கடமைகளை முடிக்க யமுனைக்கு மெதுவாகச் சென்றார். பின் உன் பக்தனான அரசன் பாரணைக்கு உரிய காலம் கடந்து விடுகின்றதே என்று வருந்தி ஜலபானத்தால் மட்டும் பாரணை முடித்தான். பிறகு திரும்பி வந்த துர்வாச முனிவன் அதை ஞான திருஷ்டியால் அறிந்து அவனை கடிந்து கொண்டார். சினத்தால் தன் சடையை பீத்து அதிலிருந்து கிருத்தியை என்ற ஏவல் பூதத்தை படைத்தான். அந்த கிருத்தியை கையில் கத்தியை ஏந்தியபடி அக்னியால் உலகங்களை எரித்து கொண்டு வருவதை அம்பரீஷன் கண்டான். ஆயினும் தான் இருந்த இடத்தினின்றும் சிறிதும் அசையவில்லை. உன் சுதர்சனம் உன் பக்தனை துன்புறுத்திய கிருத்தியை என்ற தீயை விட்டிலை போல் விழுங்கி பின் அந்த துர்வாச முனிவனை பின்தொடர்ந்து சென்றது. அந்த முனிவர் அச்சத்தால் எல்லா உலகங்களுக்கும் ஓடினார். எல்லா இடங்களிலும் உன் சுதர்சன சக்கரம் தொடர்வதை கண்டார். பின் பிரம்மதேவனிடம் சென்றான். அவன் கால சக்கரத்தை யாரால் தடுக்க முடியும் என்று கூறி கைவிட்டு விட்டான். இறுதியில் சிவபெருமானிடம் போனான். அவரும் உன்னையே வணங்க செய்தார். முழுமுதலே பிறகு அந்த முனிவன் உன் உலகமான வைகுண்டத்திற்கு வந்து உன்னை வணங்கினான். நீயோ அவரை பார்த்து, பெருமுனிவனே, நான் பக்தர்களுக்கு அடிமை என்று தாம் அறிவீர். அறிவும் தவமும் வணக்கத்தோடு இருந்தால்தான் பெருமைக்கு உரியவையாகும். நீ சென்று அம்பரீஷனுடைய திருவடிகளையே அடைக்கலமாக கொள் என்று கூறினாள். உடனே அந்த முனிவன் ஓடிச் சென்று அம்பரீஷனுடைய திருவடிகளை பிடித்து கொள்ளவே அந்த அரசன் சிறிது பின்வாங்கி உன் ஆயுதத்தை துதித்தான். உடனே அந்த சக்கராயுதம் திரும்பிச் சென்றது. பின் துர்வாச முனிவர் அம்பரீஷனுக்கு உன்னிடம் இருந்த பக்தியையும் தீங்கிழைத்தவருக்கு அவன் காட்டிய கருணையையும் புகழ்ந்தார். மேலும் அவனுக்கு எல்லாவித ஆசிகளையும் வழங்கினார். அம்பரீஷன் துர்வாச முனிவரின் வருகையை எதிர்பார்த்து 1 ஆண்டு காலம் உணவு உண்ணாமல் இருந்தான். பிறகு முனிவருக்கு மனநிறைவு உண்டாகும்படி உணவளித்து மகிழ்ச்சியோடு அவரை வழி அனுப்பி வைத்தான். அதன் பின்பே உணவினை உண்ட அரசன் உன்னிடம் முன்னிலும் மிகுந்த பக்தி உடையவனானான். இறுதியில் உன்னுடைய ஒன்றுதலையும் அடைந்தான். குருவாயூரின் தலைவனே, அத்தகைய நீயே என்னை காத்தருள வேண்டும். ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண